வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல தனுஷோட ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வணங்கான் படத்தோட டீசரும் வெளியே வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுஷோட ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்னு. ஃபர்ஸ்ட் லுக்குமே தரமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண பவர் பாண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் லவ் ஸ்டோரி. இப்போ அவர் டைரக்ட் பண்ணியிருக்க ராயன் மூவி ஒரு கேங்ஸ்டர் மூவி. மூணாவது அவர் டைரக்ட் பண்றது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், அது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. இப்படி மூணு ஜானர்லயுமே பூந்து விளையாண்டுட்டு இருக்காரு டைரக்டரா. இந்த படத்தோட டைட்டில் ராயன்கிறது அவரோட கேரக்டர் நேம் டிஃபைன் பண்ணுது. அதாவது இந்த படத்துல தனுஷோட கேரக்டர் நேம் காத்தவராயன், அது இந்த ராயன் எடுத்து ராயன் வச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்தா தனுஷோட சேர்ந்து சந்தீப் கிஷனையும் ஜெயராம் காளிதாஸுமே இருப்பாங்க. இவங்க மூணு பேருமே பிரதர்ஸ். அதனால இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல மூணு பேர்த்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க மூணு பேரோட கெட்டப்பையும் பின்னாடி நிக்கிற அந்த ட்ரக்கையும் பார்க்கும்போது தெரியும் இவங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்துறாங்கன்னு. தனுஷ் மட்டும் கீழே நிப்பாரு. காளிதாஸ் ஜெயராமும் சந்தீப் கிஷனும் ஃபுட் ட்ரக்ல உட்காந்துக்கிட்டு கையில கத்தி வச்சிருப்பாங்க. இத பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பா இந்த மூவி ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் மூவின்னு. வழக்கமா கேங்ஸ்டர் மூவினா அது வடச்சென்னை தானே. வடச்சென்னையை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மூவியுமே எடுத்திருக்காங்க. இந்த ராயன் படத்துல வில்லன் எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாரு. அவர் ஒரு லக்கி சாம் தான். அதனால இந்த படமும் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஸ்பெஷலா இன்னொரு கேரக்டருமே இருக்காரு. அது வேற யாரும் கிடையாது, தனுஷோட அண்ணன் செல்வராகவனுமே இந்த படத்துல இருக்காரு. அவருக்கு இந்த படத்துல ஒரு ஸ்டெப் ஃபாதர் ரோல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனுஷுக்கும் அவங்களோட தம்பிகளுக்கும் சேர்த்து ஒரு ஸ்டெப் ஃபாதரா இருக்காராம். இந்த படத்தோட ஹீரோயின்ஸா துஷாரா விஜயனும் அபர்ணா முரளியும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ரிலீஸ் டேட்டை வெறும் 2024 மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டை இன்னும் மென்ஷன் பண்ணல. எனக்கு பர்சனலா இந்த ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம்பவம் பாலாவோட வணங்கான் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசருமே தரமா இருந்துச்சு. வழக்கமான பாலாவோட படங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படமுமே தெரியுது. இந்த படத்தோட ஸ்டோரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு போல. அந்த படத்துல வர்ற திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்கும்போதே தெரியுது. அடிக்கடி சர்ச்சை இந்த டீசர்ல காட்டுறாங்க. இந்த சர்ச்சுக்கும் கதைக்கும் எது சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பெருசா இந்த டீசர்ல பிரேக் டவுன் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. இதை பார்க்கும்போது குழப்பமா தான் இருக்கு. படத்துல மிஸ்கினும் சமுத்திரக்கனியும் நடிச்சிருக்காங்க. மிஸ்கினோட ரோல் என்னன்னு தெரியல. ஒருவேளை வில்லனா கூட இருக்கலாம். சமுத்திரக்கனியோட ரோல் ஒரு போலீஸ் ரோல். படத்தோட ஹீரோ அருண் விஜயுமே பாலாவோட வழக்கமான ஹீரோஸ் எப்படி ரகடா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவருமே இருக்காரு. அவருக்கு ஒரு தங்கச்சியுமே இருக்கு. தங்கச்சி கூட தான் எப்பவுமே அவர் சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. பாலா வழக்கம் போல ஒரு புதுமுக ஹீரோயினையுமே இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டீசரை பார்த்தா அருண் விஜய் ஏகப்பட்ட இடங்கள ரன்னிங்ல வேகமா ஓடிட்டே இருப்பாரு. அதை பார்க்கும்போது எனக்கு சூர்யா தான் ஞாபகம் வருது. உங்களுக்கே தெரியும் இந்த படம் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது சூர்யாவை தான். சூர்யா இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது இந்த ரன்னிங் சீனை பாலா எடுத்து அவரை இரிட்டேட் பண்ணியிருக்காரு. அந்த ஷாட் ஒழுங்கா வரலையா என்னன்னு தெரியல. சூர்யாவுமே காண்டாகி இந்த படத்தையே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்து தான் அருண் விஜய் இந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் அருண் விஜய்க்கு ஒரு பிரேக்கை கொடுக்கும். கெரியர் பெஸ்டா அமையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனக்கு அருண் விஜயை பார்க்கும்போது யாரோட ஞாபகம் வந்துச்சுன்னா பிதாமகன்ல இருக்க விக்ரமோட ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அவரோட கெட்டப்பு அந்த ஆட்டிடியூட்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. டீசரோட கன்க்ளூஷன்ல பார்த்தீங்கன்னா அவர் அந்த கத்துவாரு. அந்த கத்துறத பார்க்கும்போது பிதாமகன் விக்ரம் தான் ஞாபகம் வருது. மற்றபடி இந்த மூவில மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறது ஜிவி பிரகாஷ் தான். இப்போ வர முக்காவாசி படத்துல ஜிவியோட மியூசிக் தான் இருக்கு. மனுஷன் நடிப்பை விட்டுட்டு மியூசிக்ல மூழ்கிட்டார் போல. எப்படியோ இந்த படம் மூலமா பாலா அகைன் கம்பேக் கொடுத்தா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்குற வரையும் டட்டா பை பை வாட்டா.